சாமி வேதனைதான் வாழ்க்கை என்றால் தாங்க இருக்கிற வேதனையில நீ வேறவா உட்காந்து பேசுவான் கந்தசாமி நான் சொல்றேன் உட்காந்து பேசுவான் இருக்கிற வேதனையில என்ன பண்றது போகுது சமாச்சாரம் போன வீட்டு வேலை எல்லாம் வேலை எல்லாம் போனா அந்த வீட்டு பிரச்சனை சொல்ல தாங்க முடியல அப்படி பிரச்சனை என் பிரச்சனை பெரிய பிரச்சனை அது ரெண்டுதான் பெரிய பிரச்சனை என் பொண்டாட்டி பேச்சு கேட்டு எங்க அப்பா வந்து முதியோர்களுக்கு சேர்த்துட்டு வந்துட்டு நானு அதனால மனவேதனை ரொம்ப அடைஞ்சிருக்கேன் நானு அதுதான் ஒன்னும் புரியாம வந்து வாழ்க்கையை வெட்டு போயிருக்கிறேன் நானு அதே கூத்துதானா நான் சேர்த்து 6 மாசம் ஆகுதுண்ணா நான் சேர்த்து 4 மாசம் ஆச்சுடா உங்களுக்கே அதே பிரச்சனை தானா நான் நம்ம சட்டையில பிரச்சனை ஒத்துனது போல நம்மளுக்கு நான் பொண்டாட்டி பேச்சு கேட்டு வீட்டுல நிம்மதி இல்லைன்னு எட்டு போய் ஆத்தா பணம் முதல் இடத்துல சேர்த்துட்டு வந்துட்டேன் அதோட பெரிய பிரச்சனையா இருக்குது இப்போ மனவேதனை இன்னும் அதிகமா இருக்கலாம் மனம் அது வேதனை ஓடிச்சது எப்படின்னு தெரியல எப்படி சொல்லி அப்பா அம்மா இல்லாத எனக்கு இதுக்கு படுற கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும் என் பொண்டாட்டி தெரியுமா அதே வேதனை தான் நானுங்க என் பையன் கேக்குறான் நேத்து அப்பா உங்க அப்பா அம்மா எதுவுமே சேர்த்துட்டு வந்துட்டிய அப்ப உனக்கு கூட வயசாச்சுன்னா நான் கூட உனக்கு எதுவுமே சேர்க்கணுமா என் பொண்ணு இதை பார்த்து கேட்டு நீ பாட்டி தாத்தா சேர்த்துட்டு வந்துட்டிய நானும் வயசானா இன்னும் அம்மா எதுவுமே சேர்த்துட்டு போனா வழிகாட்டுறோம்னு நினைக்கிறேன் ஆமா நம்மளே வழிகாட்டுறோம் அதுக்கு ஆமா ஆமா அப்படி ஒரு வழிகாட்டுறதுக்கு யாருன்னா ஒருத்தர் நமக்கு வந்து நல்ல ஒரு நல்ல ஆளாகிட்டு ஐடியா கேட்கணும் கந்தசாமி எப்பதான் நமக்கு இந்த பிரச்சனை தீரும் இந்த பிரச்சனைல இருந்து வழிகாட்டுறதுக்கு ஏதாவது ஒரு சாமி நமக்கு துணை நிற்குமா சாமி சாமி வாங்க நான் சாமினா உட்காருங்க வந்துட்டேன் குமாரசாமி வந்துட்டேன். ஆமா, கன்சாமியும் முன்சாமியும் இப்படி அளவலாவி பேசிக்கிட்டு இருக்கீங்களே, என்னையா உங்க பிரச்சனை? இந்த 2 சாமிங்களும் இந்த சாமி கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க? மூணு சாமிங்களும் ஒன்னா சேர்ந்துட்டு ஆவானே 3 சாமி ஒன்னா என்ன பிரச்சனை தெரியல. உங்க பிரச்சனை மேல பிரச்சனையா இருக்குது. என் பிரச்சனை அவங்ககிட்ட சொல்லிங்கன்னா, அவங்க பிரச்சனை என்கிட்ட சொல்லிங்கன்னா எந்த சாமி வரும் நாங்க பார்த்துட்டோம். குமார் சாமி நீங்களே வந்துட்டீங்க. நல்லதே நடக்கட்டும். என்னப்பா உங்க பிரச்சனை? அதான் நீங்க வேற ஒண்ணு, எங்க வீட்டுல சண்டைன்னு சொல்லிட்டு எங்க அம்மா அப்பா எடுத்து போய் அனாதாரத்துல சேர்த்துட்டு வந்தேன். அடடா, சரி பிரச்சனை தீர்ந்துருக்குன்னு பார்த்தா இதுக்கு மேல இருக்குது இப்ப இருக்கிற பிரச்சனை. உன் பிரச்சனை? என் பிரச்சனை அதே பிரச்சனை தான். என் பொண்டாட்டி வச்சுக்கிட்டு 6 மாசம் மாதிரி அம்மா அப்பா சேர்த்துட்டு வந்துட்டேன். இதுல இருந்து ஒண்ணு தெரியுதுயா, இவங்க பொண்டாட்டி பேச்சு கேட்கறவங்க. ஆமாண்ணா, நல்லா தெரியுது. பொண்டாட்டி பேச்சு கேட்கணும். எதுக்கு கேட்கணுமோ எதுக்கு கேட்கணும். கண்டிப்பா பொண்டாட்டி பேச்சு கேட்டாதான் உருப்படுவோன்றது ஒரு வகை. ஆமாண்ணா, இன்னொரு வகையில சிந்திக்கணும். அவங்களுக்கு புரியாதவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அந்த எடுத்து சொல்ல தெரியாம எப்பவுமே சேர்த்துட்டோம். முன்ன சோதனை மட்டும் இருந்தது, வேதனை கூட சேர்ந்து வந்துக்குது. இப்போ நிம்மதியா இருக்கிறீங்களா? அதான் சொல்லிடுறேன். முன்ன சோதனைக்கு வேதனை சேர்ந்து சொல்லிக்கிறேன். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. முன்னெல்லாம் உங்க வீட்டு கரண்ட் பில்லு எவ்வளவு வந்தது, இப்ப கரண்ட் பில்லு எவ்வளவு வருது? ஆனா முன்னெல்லாம் ஒரு மாசத்துக்கு ஒரு 2000 வருங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா வருதுண்ணே. 2800 வருதுண்ணே இப்ப கரண்ட் பில்லு அதிகமா. ஆமாண்ணே. உங்க வீட்டுல ஆக முன்ன விட இப்ப அதிகமா வருது. எல்லாமே அதிகமாகுது. அதான் ஒரே குழப்பமா இருக்குண்ணே. வீட்டுல இருக்கிற குழந்தைங்க சந்தோஷமா இருக்காங்களா? இல்லண்ணே, அவங்க பாட்டி தாத்தா விளையாடிட்டு இருப்பாங்க, நாம் பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம். இப்ப நம்மள வச்சு கொடுக்குறாங்க. அப்பா வந்து ஸ்கூல்ல விட்டு வர சொல்றாங்க. ஆமாண்ணே. அதாவது இந்த சின்ன வேலை இந்த இதுவெல்லாம் வந்து அவங்க உஷாரா பாத்துக்குவாங்க. ஃபேன் ஆள் இல்லாத இடத்துல ஃபேன் ஓடுதா, லைட் எரியுதா, ஆமாங்க. கரண்ட் பில்லு அப்போ கம்மியாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கரண்ட் பில்லுன்னா கரண்ட் பில்லு இல்ல, உதாரணத்துக்கு இதை சொல்லணும். ஆமாண்ணா, இல்லையா? இது போல நிறைய குழந்தைங்களை ஸ்கூல் விடுறதுக்கு, குழந்தைங்க தாத்தா பாட்டிங்களா கூட விளையாண்டுட்டு இருக்கிறதுக்கு, அந்த குழந்தைங்க எல்லாம் அப்படியெல்லாம் ஆராய்ச்சி சொல்லுது. அந்த குழந்தைங்க தாத்தா பாட்டி பெரியவங்கள கூட சேர்ந்து அவங்க பழகிட்டு வந்தாங்கன்னா, அவங்க வளர்ந்துட்டு வந்தாங்கன்னா அவங்க ஆரோக்கியமா இருப்பாங்கன்னு ஆராய்ச்சி சொல்லுது. அப்படி மருத்துவ சொல்ல தப்பு என்னடான்னா, இப்போ இது மாதிரி முதியோர் இடத்துல சும்மா சேர்த்துட்டு வந்துடுறாங்க. புரியுதா? இப்ப நிம்மதி இல்லாம இருக்கிறீங்கல்ல. ஆமாண்ணே. நாளைக்கும் உங்களுக்கு இதை எதிர்பார்த்துட்டு இருக்கிற உங்க பிள்ளைங்க
இப்படி ஒரு நிலைமைக்கு உங்களை எட்டாந்து விட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அதுதானே பயமா இருக்கு. என் புள்ள சொல்லியே சொல்லிட்டானே, கேட்டானா? நீ தாத்தா பேருக்கு சேர்த்துட்ட, நான் பேசுறது உங்களுக்கு சேர்த்துக்கணாப்பா அப்படின்னு கேட்டான் புள்ள. பெரும்பாலாச்ச மாதிரி இருக்கு. அதிகமாயிட்டேன். நிறைய பேர் பண்ற தப்புங்க இது. முதியோர் இல்லைன்னா எட்டு போய் சேர்த்துட்டு வந்துடுறாங்க, பின்னால அவஸ்தைப்படுறாங்க. அதாவது நமக்குன்னு ஒரு பழமொழியே இருக்குங்க. அதாவது ஒரு பணமான ஒண்ணு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி இருக்குண்ணே. நமக்குன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல. எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா இதுக்காக தான். ஏன்னாக்கா வாழ்ந்தவங்க வாழறவங்களுக்கு பாடம் இது தப்பு எது சரி எதுன்னு சொல்லி காட்டி அவங்க அதுவே நமக்கு நச்சரிப்பா தெரியும். நம்ம பொண்டாட்டிங்களுக்கெல்லாம் அது நச்சரிப்பா தெரியும். அது அவங்களுக்கு நாம எடுத்து சொல்லி பெற்றவங்களை அனுசரிச்சு, பெரியவங்க வீட்டுல இருந்து அனுசரிச்சு, முக்கியமா வளர்ற குழந்தைங்க, அப்படி வளர்ற குழந்தைங்க தான் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க அவங்க முதியோர் இல்லத்துல இருந்து கூட்டி வந்து உங்க பொண்டாட்டிங்களுக்கு புரிய வச்சு அழகா பெரியவங்களோட சேர்ந்து குடும்பம் நடத்துறது பாருங்க. சின்ன வயசுல நாம கழிக்கிற 1-2க்கெல்லாம் சீர் பண்ணி நாம சீராட்டி பாராட்டி அவங்க வளர்த்தாங்க. பெரியவர்கள் ஆயிட்ட பிற்பாடு அவங்க சின்ன குழந்தைங்க, அவங்களுக்கு நமக்கு உதவி செய்தவங்களுக்கு, நம்மளை பக்குவமா வளர்த்தவங்க, நம்மளை பாதுகாத்தவங்க, அவங்க இப்ப பெரிய குழந்தை ஆயிட்டாங்க. அவங்கள நம்ம பாதுகாக்கணும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. அதுதான் இப்போ அதை செய்யாம தான் அதுக்கு அவஸ்தைப்பட்டுக்கணும் தான் அவங்க எல்லாம் நச்சரிப்பா இருக்கிறாங்கன்னு உங்க பொண்டாட்டிங்க சொல்லி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு புரிய வச்சு நாளைக்கு ஏமா உனக்கும் இந்த நிலைமை, உனக்கும் எனக்கும் கூட இந்த நிலைமை ஏற்படலாம், நமக்குள்ள இதை பார்த்துட்டே இருக்கிறான். அதனால நாம ஒன்னா சேர்ந்து பெரியவங்களா கூட சேர்ந்து குடும்பம் நடத்துவோம் அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைங்க. உங்க பிரச்சனைக்கு ஒரு சால்வை கிடைச்சதும் உங்களுக்கு சரியா? சந்தோஷம். நான் வரட்டுமா? சரிண்ணே, நம்ம நல்ல விஷயமா நல்ல விஷயத்த சொன்னீங்க. தகவல் தம்பட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க.